ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் அல்வா. ரொம்ப ஈஸியாக சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நெய் இதுக்கு தேவையே இல்லை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கப்பு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். அதில் இவ்வளோ தூள் வந்திருக்குது. இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கேன். பாலை மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா பால் வந்துருச்சு. இந்த லெவல் வந்துருக்கு. நான் திரும்பவும் ஒன்ஸ் மோர் போட்டுட்டு அதையும் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அடித்து நான் பால் எடுக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டுட்டு நல்லா ட்ரையாக அழுத்தி பால் எடுத்துக்கோங்க. நல்லா பால் எடுக்கும்போது எனக்கு ஒரு கப்பில் 2.5 கப்பு பால் வந்தது, தேங்காய் பால். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த சக்கையை நம்ம தூக்கி போடலாம், இல்லைன்னா ஏதாவது யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் எனக்கு 2.5 கப்பு பால் வந்தது. அதே கப்பில் இப்போ நான் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். கட்டி இருந்ததுன்னா நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டியாக திப்பி வரும். இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலக்கினாலும் சரி, நீங்கள் ஸ்பூன்லேயே கலக்கினாலும் கலந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பால் இதில் 2 டம்ளர் ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பாலை. இதில் நம்ம சர்க்கரை, நான் அது எந்த கப்பில் அளந்தனோ அதில் 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. 1/2 கப் இருந்தால் ஓகேவா இல்லை நான் போட்டுக்கிறேன். இப்போ கலந்துட்டு நல்லா சர்க்கரையை கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, தண்ணி போட்டு கரைச்சி அதை இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு நம்ம இது அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம இப்போ எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரை கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்தது எல்லாம் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் அப்படியே ஒரு பேனில் அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஓரளவு கொஞ்ச நேரம் கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கி விட 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 என்ன பண்ணும், அப்படியே கெட்டியாகிட்டே வரும். நீங்கள் கலக்கி விட்ட விட உங்களுக்கே தெரியும் கெட்டி பதம் ஆகிட்டே வரும். ஒரு 2 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலக்கணுன்றதெல்லாம் தேவையில்லை. இது கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நம்ம கலக்கி விட்டாவே போதும். இது அடியெல்லாம் பிடிக்காது. நெய் ஊற்றணும்னு கொஞ்சம் கூட தேவையே கிடையாது. இந்த மாதிரி கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது. முன்னைக்கு இப்போ ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் தொடாமல் அதுவாகவே திரண்டு வரும் அல்வா. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாவது கெஸ்ட் வந்திருக்காங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் வாங்கிறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி டைமில் தேங்காய் ஊற்றுனோமா, பால் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டு பாத்திரத்தில் போட்டோமா, அப்படியே கிண்ணமா முடிஞ்சுன்ற லெவலுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம அதனால தான் நான் 1/2 கப் எடுத்தேன். திரண்டு வர வர குறைஞ்சிடும், அந்த அல்வாவோட அளவு குறைஞ்சிடும். அதனால் நம்ம இன்னும் நிறையா சக்கரை போட்டோம்னா தித்திப்பு அதிகமாக போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் வேணால் பனவெல்லம் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த ஸ்வீட் வேணுமோ அதை போட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். நீங்கள் இதில் எசன்ஸு வெனிலா எசன்ஸு அப்படி இல்லையா ஏலக்காய் பொடி அந்த மாதிரி நிறைய சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா திரண்டு வந்துச்சு, அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம் வைக்க வேண்டாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு கலக்க கலக்க பார்த்தீங்களா அல்வா ரெடி. தேங்காய் பால் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா திரண்டு வந்துடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். அடுப்பு இந்த மாதிரி டைமில் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக பப்பாளி காய் இது கூட போட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். திரண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா, பாத்திரத்தில் தொடாமல் அது பாட்டுக்கு அது வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இந்த லெவல் வந்தாவே போதும். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு, நீங்கள் தேங்காய் இருந்தாலும் சரி நெய் இருந்தாலும் சேர்ந்து தடவிட்டு அதில் போட்டு அது மேலே நட்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே போதும். ஹை இதில் நம்ம கூலிங்கில் வைக்கணுன்ற தேவையெல்லாம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த லெவல் வந்துடும். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, ஒரு சாஃப்டாக அல்வா சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.